ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது தியத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொன்னவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். இன்றைக்கு நம்மில் அநேகர் பெயர் கிறிஸ்தவர்களாகவே இருக்கிறோம். நம்முடைய இருதயங்கள் இன்னும் திறக்கப்படாமலே இருக்கிறது. ஏதோ எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்தவர்கள், அதனால் தான் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதுவல்ல, அது கிறிஸ்துவுக்காய் வாழும் வாழ்க்கை. இங்கே லீதியாள் என்ற பெண்மணி கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்தால் அவளுடைய இருதயம் கிறிஸ்துவுக்காய் திறந்திருந்தது. ஒருமுறை கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய பவுல் அப்போஸ்தலர் பிலிப்பி பட்டணத்தில் வந்து சில நாட்கள் தங்கி இருக்கிறார். அந்த பட்டணத்துக்கு வெளியே ஓய்வு நாளில் பெண்கள் கொஞ்சம் பேர் கூடி ஜெபித்து வந்தார்கள். பவுல் அப்போஸ்தலர் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். அந்த ஜெபத்திற்கு வந்த ஒரு பெண்மணி தான் இந்த லீதியாள். நம்ம ஊரில் வீட்டில் இருக்கும் பெண்கள் பட்டுப்புடவைகள் சுடிதார்களை விற்று சம்பாதிப்பது போல இவளும் இரத்தாம்பரம் விற்று சம்பாதித்து வந்தாள். அவளிடத்தில் காணப்பட்ட நல்ல காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிப்போம். முதலாவது, அவள் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தாள். இரண்டாவது, அவளுடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதில் ஆத்தும தாகத்தோடு அவள் இருந்தாள். மூன்றாவது, கர்த்தருடைய ஊழியத்தையும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் அவள் கனம் பண்ணினாள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இதை குறித்து நாம் வாசிக்கலாம். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டில் வந்து தங்கி இருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் கர்த்தரோடு இணைந்திருந்ததினாலே கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தருளினார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்மால் தேவனை தரிசிக்க முடிகிறதா? லீதியாளின் இருதயத்தை திறந்த கர்த்தர் உங்கள் இருதயத்தை திறந்தருளுவார். அவருக்கு உங்கள் இருதயத்தில் இடம் தருவீர்களா? இதுவரை கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் இப்பொழுதே கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களிடத்தில் உங்கள் குடும்பத்தார், சொந்தக்காரர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆத்தும பாரம் உண்டா? கர்த்தருடைய ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் உங்கள் ஜெபத்தால் காணிக்கையால் தாங்குகிறீர்களா? லீதியாளிடத்தில் காணப்பட்ட இந்த நல்ல காரியங்கள் நம்மிடத்திலும் காணப்பட வேண்டும். கர்த்தர் இதைத்தான் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இதுவரை அப்படி இல்லாதிருந்தால் இன்றே ஒரு தீர்மானத்தை எடுங்கள். ரட்சிக்கப்பட்ட நான் ரட்சிக்கப்படாத மக்களுக்காக ஜெபிப்பேன். என்னால் ஏன்றளவு ஊழியங்களை தாங்குவேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் யாராவது ஒருவருக்கு ஆண்டவரின் அன்பை பகிர்ந்து கொள்வேன். வாரத்தில் ஒரு முறையோ அல்லது மாதத்தில் ஒரு முறையோ குடும்பமாகவோ குழுவாகவோ சேர்ந்து ஜெபிப்பேன் என்று உறுதியிடுங்கள். கர்த்தர் உங்கள் தீர்மானத்தை கனம் பண்ணுவார். லீதியாளின் இருதயத்தை திறந்தது போல உங்கள் இருதயத்தையும் திறந்திருளுவார். உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்திரளினார் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை நீர் திறந்திரளுகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, பிலிப்பி பட்டணத்தில் கர்த்தர் யாருடைய இருதயத்தை திறந்திரளினார்? ஏ தொர்கால், பி லீதியாள், சி மரியாள், டி பிரிஸ்கில்லா.
இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.